மரத்துக்கு ஒரு ஃபாத்திகா, பாவரசி ஃபாத்திகா, கருகமணிக்கு ஒரு ஃபாத்திகா என்று சொல்லி இந்த ஃபாத்திகாவோட லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இதுல HD பிரிண்ட்ல கொஞ்சம் என்ன செய்யணும், வீடியோ கவரேஜ் வேணும்னா அதுக்கு ஒரு ஃபாத்திகா, போட்டோலாம் கிளியரா வேணும்னா அதுக்கு ஒரு ஃபாத்திகா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது விமர்சனத்திற்காக அல்ல. லால் சலாம் ஃபாத்திகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? லால் சலாம் ஃபாத்திகா ஒரு கூத்தாடி நடிச்சு வெளிவந்த அந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு தியேட்டர் வாசல்ல ஃபாத்திகா ஓதுன குரூப் தான் அந்த குரூப். அப்ப இந்த வயிற்று பிழைப்புக்காக வேண்டி இவ்வளவு பெரிய வேலையை செய்யறாங்களே, இவர் அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டாமா? ஒரு திருமண மண்டபத்துல ஒரு ஆலிம் சாப் போகும்போது எவ்வளவு அனாச்சாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு போறாரு. வாழை மரம் கட்டுறாங்களாம், கருகமணியை கட்டுறாங்களாம், போட்டோ ஷூட் நடத்துறாங்களாம், வான வேடிக்கை நடத்துறாங்களாம், ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குதான். எல்லாத்துக்கும் காரணம் ஆலிம் சா தான். வரதட்சணை ஆலிம் சானாலதான் அதிகமாக பெருகுது என்று சொல்லி கேட்கிறாங்க. நாங்க அவர்களை பார்த்து என்ன கேட்கிறோம், எந்த ஆலிம் சா போய் வாழை மரத்தை நட்டு வச்சுக்கிட்டு இருந்தார்? எந்த ஆலிம் சா போய் கருகமணியை போய் கட்டி? இந்த ஆலிம்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதட்சணை மாபாவக குற்றம் என்பதை மக்களுக்கு எடுத்து வைத்தார்களா? இது பெரிய அநியாயம் என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களா? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நபியே, நீங்க மக்களிடம் கேளுங்க, உங்களுடைய முன்னோர்கள் முட்டாளாக இருந்தாலும் அவர்களை பின்பற்றுவீங்க, அவர்கள் எதையும் சிந்திக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களை பின்பற்றுவீங்க. இவருக்கு ஆலிம்சா தான் சொல்லி கொடுக்கணும்ன்றாங்க. ஆலிம்சா அந்த பில்டிங் மேல இருந்து கீழே குதிக்க சொன்னா குதிச்சிருவாங்களா? ஆலிம்சா விஷத்தை குடிக்க சொன்னா குடிச்சிருவாங்களா? பாயாசத்துக்கும் பாய்சனுக்கும் வித்தியாசம் தெரியாதா? அப்படிப்பட்ட அடிமட்ட முட்டாளாக நாம இருக்கிறோம். சொல்லக்கூடிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்கு, வெறும் ஆலிம்களுக்கு மட்டும் இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரதட்சணை என்ற வன்கொடுமை பெரிதும் பெருகுவதற்கு காரணம் ஆலிம்களா அல்லது சமூக மக்களா என்ற தலைப்புல ஒரு பட்டிமன்றம் இப்பொழுது துவங்க இருக்கின்றது. இந்த பட்டிமன்றம் என்று நீங்க கேட்டவனையுமே பல பட்டிமன்றங்கள் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, அதாவது தேவையற்ற விஷயங்களை, சமுதாயத்திற்கு பயனற்ற ரொம்ப கேலியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவைகளை வைத்து நிறைய பொய்யான செய்திகளை சொல்லி மக்களுக்கு சிரிப்பூட்டி அப்படிதான் நீங்க பட்டிமன்றங்களை பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய மகத்தான அருளை கொண்டு சமுதாயத்திற்கு நலன் வேண்டி வரதட்சணை என்ற அந்த வன்கொடுமை எப்படிப்பட்ட பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது, அதற்கு யார் காரணம், எவ்வளவு பெரிய பின்னடைவு இந்த வரதட்சணையினால் ஏற்படுகின்றது, அதை ஒழிப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன என்பது உள்ளிட்ட அனைத்து செய்திகளையும் சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் திருமறை குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மேற்கோளோட இங்கே பேச்சாளர்கள் எடுத்து பேச வந்திருக்கின்றார்கள். வரதட்சணை பெரிதும் பெறுவதற்கு ஆலிம்கள் தான் காரணம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக, வாதங்களை வைப்பதற்காக மதுரை மாவட்ட பேச்சாளர் தீன் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, வரதட்சணை பெருகுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களே என்பது எங்கள் தரப்பு வாதம். எங்கள் தரப்பு வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதமாகவும் அல்லாஹ்வுடைய வசனம், இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பை வாசிப்பதும் போல உள்ள வசனத்தை உங்கள் மத்தியில கூறிவிட்டு என்னுடைய வாதத்திற்குள் வருகின்றேன். இறைவன் திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். 5வது அத்தியாயம் 63வது வசனம், லவ்லா யன்ஹா ஹுமுர் ரப்பானியூன வல் அஹ்பார் அன் கௌலிஹுல் இஸ்ம வ அக்லிமுஸ் ஸூத் லபிஸ மா கானூ யஸ்னஊன். இறைவன் சொல்லுகின்றான், அவர்கள் பாவமான வார்த்தைகளை கூறுவதிலிருந்தும் விலக்கப்பட்ட பொருட்களை அவர்கள் உண்பதிலிருந்தும் அவர்களுடைய மேதைகளும் குருமார்களும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? லபிஸ மா கானூ யஸ்னஊன். அப்படி அவங்க தடுக்கல அப்படின்னா அவர்கள் செய்வதெல்லாம் தீமையே தான். இறைவன் சொல்றா, யார் செய்வது? இப்படி தடுக்காமல் இருக்கக்கூடிய ஆலிம்கள் செய்வது அத்தனையும் தீமைதான் அப்படிங்கறத இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்ட தீமையெல்லாம் செய்யறாங்க இந்த திருமணத்துல அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். நடுவர் அவர்களே, திருமண விருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? வலிமான் கொடுப்பாங்க. வலிமா இல்ல, வலிமா என்று சொல்லக்கூடியது திருமணத்துக்கு அப்புறம் கொடுக்கிறது. இன்னைக்கு திருமண விருந்து என்று சொன்னால்
அது பேச்சுலர் பார்ட்டி அப்படின்னு ஆயிடுச்சு. காமு காப்பி கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தா வலிமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்தா அது பேச்சுலர் பார்ட்டி. மது என்று சொல்லக்கூடியதை தாராளமாக அந்த மாப்பிள்ளை தன்னுடைய நண்பர்களுக்கு மது விருந்த வழங்குறாரு. அப்படி மது விருந்த வழங்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆலிம் போறாருன்னு வைங்களேன், அதை கேட்டிருப்பாரு நினைக்கிறீங்களா? மது குடிக்க கூடாதுல, அறாம அதை எப்படி கேட்பாரு? நடுவர் அவர்களே, அந்த மதுவை எனக்கு தான் கேட்க வேண்டாம், தட்டி கேட்டிருக்கணுமா இல்லையா? அது கேட்பாரு, தட்டி கேட்பாரு. மது என்பது தடை, ஒவ்வொரு போதை தரக்கூடிய விஷயமும் தடை என்ற அந்த தடையை போட்டு உடைச்ச அந்த ஆலிமுடைய நிலையை மறுநாள் என்ன செய்யுங்க, திருமணத்தினுடைய நிகழ்வுல போய் பாருங்க. திருமணத்தினுடைய அந்த சபையில வாழை மரம் கட்டப்படுது. எது கட்டுறாங்க? கட்டாட்டி அவங்க விழுந்துருப்பாங்க. அதற்காக இல்ல, வாழையடி வாழையாய் அந்த மணமக்கள் வாழ வேண்டுமாம். கருமணி கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்க? கட்டாட்டி அவங்க விழுந்துருங்கள. அதற்காக இல்ல, அது திருமணம் ஆன பெண் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய அங்கீகாரமாம். அதே நேரத்தில் வான வேடிக்கைகள், வேட்டுகள், பட்டாசுகள், மாப்பிள்ளை ஊர்வலங்கள், ஊரை அழைச்சு என்ன செய்யறாங்க, 1000 பேர், 500 பேர், 1500 பேர் என்று சொல்லக்கூடிய ஊர் விருந்துகள் என்ற பெயரில் உணவுகள் எல்லாம் வீண் விரயமாக்கப்படுவது. இது அத்தனையும் என்ன செய்யறாங்க, போட்டோ ஷூட் எடுக்குவது, வீடியோ கவரேஜ் என்று சொல்லக்கூடிய இன்னும் பல அனாச்சாரங்கள் என்ன செய்கிறது. ஒரு திருமணத்தை முன்னிட்டு இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது. இதுல ஒரு விஷயமாக மாபாதக செயலாக இந்த வரதட்சணை என்று சொல்லக்கூடிய இந்த தொகையை பெண் வீட்டிலிருந்து வாங்கி மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு ஆலிம் பிஸ்மில்லா சொல்லி தொட்டு கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட நிகழ்வும் அந்த திருமணத்தில் நடக்குது. எவ்வளவு பெரிய மாபாதக செயல்! இதை ஒரு ஆலிம் செய்யலாமா? இதுதான் கேள்வியே. அப்ப இப்படிப்பட்ட விஷயத்தை என்ன செய்யறாங்க, ஒரு ஆலிம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நிகழ்வை சமுதாயத்தில் பார்க்கிறோம். இது இஸ்லாத்துல உள்ளதா? அப்ப என்ன செய்யறாங்க, இது எதற்காக வேண்டி இத்தனை தீமைகளை இந்த ஆலிம் கண்டிக்கல? கண்டிக்காம போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி வச்சாங்களே, என்ன காரணம் தேடி பார்த்தோம் சொல்லி சொன்னா, தங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக வாழமரத்துக்கு ஒரு ஃபாத்திகா, வாவரசி ஃபாத்திகா, கருவமணிக்கு ஒரு ஃபாத்திகா என்று சொல்லி இந்த ஃபாத்திகாவோட லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இதுல ஹெச்டி பிரிண்ட்ல வந்து என்ன செய்யணும், வீடியோ கவரேஜ் வேணும்னா அதுக்கு ஒரு ஃபாத்திகா, போட்டோல கிளியரா வேணும்னா அதுக்கு ஒரு ஃபாத்திகா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது விமர்சனத்திற்காக அல்ல. லால் சலாம் பாத்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? லால் சலாம் பாத்தியா ஒரு கூத்தாடி நடிச்சு ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவந்த அந்த திரைப்படம், அந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு தியேட்டர் வாசல்ல பாத்தியா குரூப் தான் அந்த குரூப். அப்ப இந்த வயிற்று பிழைப்புக்காக வேண்டி இவ்வளவு பெரிய வேலையை செய்யறாங்களே, இவர்கள் அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டாமா? அதாவது என்ன செய்யற, போற போக்குல வயிற்று பிழைப்புக்காக அவங்க செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம வெறும் வாதத்திற்காக வேண்டி சொல்லல, வரட்டு பிடிவாதமா சொல்லல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படிப்பட்ட விஷயத்துக்கும் இறங்குவாங்க, விலைக்கு விற்பார்கள் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் வ யஸ்தரூன பிஹி ஸமனன் கலீலா உலாயிக மா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன் நார். இறைவன் சொல்லி காட்டுகின்றான், எவர் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கக்கூடியதை மறைச்சாங்கல்ல, திருமணத்துல இத்தனை நிகழ்வு என்ன செய்யுது, மார்க்கத்துக்கு முரணா நடக்குது, அதெல்லாம் கண்டு காணாம என்ன செஞ்சாங்க, மறைச்சு நின்றுகிட்டாங்க. அப்படி நின்றதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இந்த ஃபாத்தியா ஓதி தங்களுடைய கைகளில் கைமடக்கு வாங்கி கொள்கின்றார்களே, அந்த கைமடக்குகளுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை அவங்க விற்கிறாங்க. கிரயமாக சொற்ப தொகையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை வித்தாங்கன்றது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் என்ன செய்கின்றான், தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அப்படி அவர்கள் போய் இப்படிப்பட்ட திருமணத்தை நடத்தி வைப்பதன் மூலமாக அந்த திருமணத்தில் நடக்கக்கூடிய அந்த விருந்துல போய் அண்டாவில முதல் ஆளா விழுந்து அவர் சாப்பிடக்கூடியது பிரியாணி அல்ல, ஃபீ புதூனிஹிம் இல்லன் நார், நரகத்தினுடைய நெருப்பு என்பதற்கு அவர் அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அதிகமாக ஒரு வளம் இப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த தீமையை அவர்கள் எப்படி எதிர்த்திருக்க வேண்டும். இவர்கள் தீமையை எதிர்க்க முடியாதவர்களா? எதிர்த்தார்கள். எந்த தீமையை எதிர்த்தாங்க? அவர்களுடைய பார்வையில் தீமை, நம்மளுடைய பார்வையில ஆதாரபூர்வமான நபிமொழிகளை எவ்வளவு மூர்க்கத்தனமா எதிர்த்தாங்க. நெஞ்சில கை கட்டி தொழுவும்போது என்ன செஞ்சாங்க, கையை நமக்கு வந்து அவுத்து விட்டாங்க. தொழுவையை பாடுபடுத்தினாங்கல்ல, விரல் அசைச்சு தொழுவும்போது என்ன செஞ்சாங்க, விரல உடைச்சு விட்டாங்க. தொப்பி இல்லாம தொழுவும்போது என்ன செஞ்சாங்க, பிளாஸ்டிக் தொப்பி வந்து தலையில மாட்டி விட்டு. இரண்டாவது ஜமாத்து தொழுகை நடத்தும் போது என்ன செஞ்சாங்க, இரண்டாவது ஜமாத்தை ஹராம்ல அறிவிச்சாங்க. அப்ப ஒரு 4 மதுகப்பை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டும் இங்க வா, குர்ஆன் ஹதீஸ் என்ற பேசுறவங்க இங்க வராத என்று சொல்லி பள்ளிவாசல்ல போர்டு மாட்டினாங்கல்ல, அப்படி மாட்டக்கூடிய இவர்கள் வரதட்சணை திருமணத்தை நாங்க நடத்தி வைக்க மாட்டோம் என்று போர்டு மாட்டினாங்களா? வரதட்சணை திருமணத்தை தஃப்தர் தரமாட்டோம் சொன்னாங்களா? என்ஓசி தரமாட்டோம் சொல்லி சொன்னாங்களா? அப்படிப்பட்ட நரகத்தினுடைய நெருப்பை விழுங்கக்கூடிய அந்த விருந்தில் வந்து கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்ல டிக்ளேர் பண்ணாங்களா? அப்ப இப்படி எல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ நபிமொழிக்கு எதிராக வந்து நின்றவங்க மார்க்கத்துக்கு முரணான விஷயத்துக்கு எதிராக வந்து நிக்கல,
மார்க்கத்தை மறைச்சாங்களே. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டியது சரிதானே? இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் புத்தூனியும் இல்லைன்னார், நரகத்துடைய நெருப்பை விழுங்குறாங்க, சமரன் கலியில அற்ப விலைக்கு மார்க்கத்தை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்ல. இன்னொரு வழி மேல போய் பாருங்க, சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய தீமையை இது விளைவிக்குது. சிசு கொலை நடக்குது, எதன் அடிப்படையில் நடக்குது? அதே சிசு கொலையை தாண்டி ஸ்டவ் வெடிக்குது. நடுவரவர்களே, இந்த ஸ்டவ்வுக்கு 6ஆம் அறிவு, 6th சென்ஸ் இருக்கு. எப்படின்னு கேளுங்க. அது எப்படிங்க ஸ்டவ்வுக்கு எப்படி 6ஆம் அறிவு வந்துச்சு? கேளுங்க. கடந்த காலத்துல ஸ்டவ் வெடிச்சது. இந்த ஸ்டவ் எங்க போய் வெடிக்கும்னா, அந்த பெண் வந்து என்ன செய்வா, அந்த ஸ்டவ் விபத்துக்கு ஆளானவ அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது ஒரு காலத்துல ஸ்டவ் வெடிக்காது, அவன் மாமியா வீட்டுல இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்டவ் வெடிக்கும். அந்த ஸ்டவ் அவங்க மாமியா பத்த வச்சு சமைச்சிட்டு இருக்கும்போது வெடிக்காது. அந்த இளம்பெண் அந்த வரதட்சணை தொகையை, மீதி தொகையை செலுத்த முடியாமல் அந்த கணவன்டையும் இருக்கக்கூடிய மாமியார்ட்டையும் தன்னுடைய வாழ்க்கையை நரகமாக அனுபவிச்சுட்டு இருந்தாலே, அப்படிப்பட்டவள் என்ன செய்வா, சமைக்கும் போது மட்டும்தான் இந்த ஸ்டவ் வெடிக்கும். அப்ப 6ஆம் அறிவு வந்துருச்சா? அப்ப இப்படிப்பட்ட விளைவுகள் சமுதாயத்தில் இந்த வரதட்சணையால ஏற்படுது. இப்படிப்பட்ட திருமணத்தை என்ன செய்யறாரு, ஒரு ஆலிம் தலைமை ஏற்று நடத்தி வைப்பதன் மூலமாக, இந்த வரதட்சணை திருமணத்தை நடத்தி வைப்பதன் வாயிலாக இப்படிப்பட்ட செயலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுக்கு செய்யும் துரோகம் இல்லையா? தூதருக்கு செய்யும் துரோகம் இல்லையா? இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? அவர் மனசாட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? அவர் கற்றிருக்கக்கூடிய அந்த கல்விக்கு எதிரான துரோகம் இல்லையா? ஏன் அவருடைய மறுமை வாழ்க்கைக்கு எதிராக அவருக்கு எதிராக செய்து கொள்ளக்கூடிய துரோகம் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட துரோகத்தை என்ன செய்யறாரு, ஒரு ஆலிம் செய்யறாரு. இது ஒரு ஆலிம்க்கு அடுக்குமா? இன்னும் ஒரு என்ன செய்யுங்க, என்னுடைய வாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் மட்டும். வாவரசி பாத்தியா ஓதுனது யாரு? ஆலிம். கருவமணி கட்டும்போது பாத்தியா ஓதுனது யாரு? ஒரு வாழை மரத்துக்கு பாத்தியா ஓதுனது யாரு? அதே நேரத்தில் வரதட்சணையுடைய அந்த தொகையை பிஸ்மில்லா சொல்லி தொட்டு கொடுத்தது யாரு? அது வரதட்சணை திருமணத்தை தலைமை ஏற்று நடத்தி வச்சது யாரு? அதற்கு அங்கீகாரம் வழங்கியது யாரு? இந்த வரதட்சணை என்ற பெயர்ல மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்கு கொள்ளை கூட்ட தலைவராய் திகழ்ந்தவர் யார்? அதே ஆலிம் தான். நடுவர் அவர்களே, எங்கள் தரப்பிற்கு நீங்க தீர்ப்பையே சொல்லிட்டீங்க. இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து அந்த பட்டிமன்றமே நடக்குது. தீர்ப்பு வழங்கியதற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர், ஆலிம் சாக்கள் தான் தலைமையேற்று இது போன்ற அநியாயங்கள் நடத்தி வைக்கிறாங்க. காசுக்காக எந்த வேலையும் அவர்கள் செய்வதற்கு துணிந்து விட்டார்கள். பொருளாதாரத்திற்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றதற்கு ஆதாரமாக வரதட்சணை திருமணங்களை அவங்க முன்னின்று நடத்துறாங்க. எந்த தீமையும் அவர்கள் கண்டிக்கிறது இல்லை என்பதை ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஆலிம் சாக்கள் மட்டும்தான் காரணமா, இல்ல சமூகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வாதங்களை வைப்பதற்காக, வரதட்சணை பெரிதும் பெறுவதற்கு பெரிதும் காரணம் சமூக மக்களே என்ற வாதத்தை வைப்பதற்காக அஸ்ரப் அவர்கள் வர்றாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சமூகத்தில் வரதட்சணை பெரிதும் பெருகுவதற்கு காரணம் ஆலிம்களா சமூகமா என்ற பட்டிமன்றத்தில் சமூகம்தான் காரணம் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க முன் வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்த எதிரணி சகோதரர் ஏராளமான கேள்வியெல்லாம் கேட்டு பல பில்டப்புல போட்டு அமர்ந்திருக்காங்க. அவருக்கு முதல்ல இது என்ன தலைப்புன்னு தெரியுமான்னு தெரியல. ஆலிம்களை பத்தி நிறைய சொன்னாரு, ஆனா வரதட்சணைக்கு யார் காரணம் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் வாதங்கள் எடுத்து வைக்கல. அவருடைய வாதங்களுக்கு போறதுக்கு முன்னால் உங்கள்டையும் சில கேள்விகள் இருக்கு. நாங்களும் கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லணும். கேளுங்க, சொல்லிடுவோம். என்னுடைய உரையினுடைய இறுதியில் அந்த கேள்விகள் அமைச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. இப்ப என்னுடைய வாதத்துக்கு நான் வந்துடுறேன். சமூகத்தில் வரதட்சணை பெரிதும் பெருகுவதற்கு காரணம் என்ற இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். நாளை மறுமை நாளில் நரகில் நரகவாசிகளை போடப்படக்கூடிய நேரத்தில் அந்த நரக காவலாளிகள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, அலம் யஅதீக்கும் நதீர், உங்களிடம் எச்சரிக்கை செய்பவர் வரவில்லையா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய, நன்மை தீமைகளை எடுத்து சொல்லக்கூடிய தூதர்கள் உங்கள்கிட்ட வரலையா என்று சொல்லி என்ன செய்வாங்க, கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த நரகவாசிகள் என்ன செய்வாங்கன்னா பதில் சொல்லுவாங்க, காலு பலா கது ஜாஅனா நதீர், ஆமா எங்கள்கிட்ட வந்தாங்க, ஆனா நாங்க அவர்களை எப்படி தெரியுமா பார்த்தோம், ஃபகதப்னா, அவர்களை நாங்கள் பொய்யான கருதினோம் என்று சொல்லிட்டு திரும்பவும் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்கள் செவியேற்று இருந்தாலோ அல்லது நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் சிந்தித்து இருந்தாலோ இந்த நரக படுகொலியில போய் நாங்கள் விழுந்திருக்க மாட்டோமே
என்று அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். என்னதான் இந்த ஆலிம்சாக்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தாலும் சமூகமாக பார்த்து திருந்தாவிட்டால் இந்த சமூக தீமைகளை ஒழிக்க முடியாது என்பதற்கு இந்த சமூகமே என்ன செய்யுது அப்படின்னா சாட்சி சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த திருமறை குர்ஆன்ல சொல்றதை பார்க்கணும். அப்ப இந்த வசனத்தை நாங்கள் என்ன செய்யறோம், அடிப்படையாக வைத்து எங்களுடைய வாதங்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்ப எதிரணி சகோதரர் சொன்னாரு, ஒரு திருமண மண்டபத்துல ஒரு ஆலிம்சா போகும்போது எவ்வளவு அனாச்சாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு போறாரு. வாழை மரம் கட்டுறாங்களாம், கருகமணியை கட்டுறாங்களாம், போட்டோ ஷூட் நடத்துறாங்களாம், வான வேடிக்கை நடத்துறாங்களாம், ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் நடக்குதான். எல்லாத்துக்கும் காரணம் ஆலிம்சா தான். வரதட்சணை ஆலிம்சானால தான் அதிகமாக பெருகுது என்று சொல்லி கேட்கிறாங்க. நாங்க அவர்களை பார்த்து என்ன கேட்கிறோம், எந்த ஆலிம்சா போய் வாழை மரத்தை நட்டு வச்சுக்கிட்டு இருந்தார், எந்த ஆலிம்சா போய் கருகமணியை போய் கட்டிக்கிட்டு இருந்தார், கட்டினா என்ன ஆகுறது, அவரு கட்டினா ரணகலம் ஆயிருங்க. ஆமா நடுவர் அவர்களே, எந்த ஆலிம்சா போய் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருந்தார், போட்டோ ஷூட்னு சொல்றாங்க. இருக்கிறதுலயே ஆலிம்சாவுடைய பரிதாபங்கிறத நம்ம என்ன செய்யறோம், அந்த போட்டோ ஷூட்ல தான் பாக்குறோம். ஒரு திருமண சபையில சொந்த பந்தத்தை வச்சு போட்டோ எடுப்பாங்க, நண்பர்களை வச்சு போட்டோ எடுப்பாங்க. எந்த திருமணத்திலேயாவது ஆலிம்சா பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா இருக்கு நடுவர் அவர்களே. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ள நடக்கிற விஷயம் சொல்றாங்கல்ல, மண்டபத்துக்கு வெளியே பாத்தீங்க அப்படின்னா 100 அடி தூரத்திலேயே எந்த அளவுக்கு அப்படின்னா பல்வேறு விதமான பாடல் கச்சேரிகளை நம்ம பார்த்திருக்கோம். நீங்க கேட்டீங்களா நடுவர்களே? ஆமா, இஸ்லாமிய பாடல்கள் ஒலிக்காட்டினா அது இஸ்லாமிய திருமணமே இல்லைங்க. கண்டிப்பா. அப்ப அந்த மாதிரி பாடல் வரிகளிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த வரதட்சணைக்கு எதிரான எத்தனை கருத்துகள் இருந்த பாடல்கள் ஒலிக்கதான் படுது. இதையெல்லாம் கேட்டுட்டு தான் இந்த சமூக மக்கள் என்ன பண்றாங்க, அந்த கல்யாணத்துல போய் கலந்துக்கிறாங்க, அந்த விருந்துல போய் கலந்துக்கிறாங்க. அதுல ஒரு சில பாடல் வரிகளை கவனிங்க நடுவர்களே. ஒரு பாடல் வரியில வரும், அன்பு மிகுந்தீனோரே ஆற்றல் மிகுந்தீனோரே, அன்பு மிகுந்தீனோரே ஆற்றல் மிகுந்தீனோரே, நீங்கள் கைகூலி வாங்குவதும் சரிதானா, மார்க்க முறைதானா? வாயொன்று சொல்லுதே மனம் ஒன்று சொல்லுதே, ஏன் இந்த இழிநிலை கூறுவீர், ஏன் இந்த இழிநிலை கூறுவீர். அந்த பாட்டு தானே? ஆமா நடுவர் அவர்களே, அதே பாட்டு தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சில பாடல் வரிகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு ஒரு கீழ்நிலையில் உள்ள மக்களாக இருக்காங்க என்று சொல்லி மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சில பாடல் வரிகளை பார்க்கிறோம். பெண்ணிடம் கைகூலி பெறுகின்ற கோழைகள் ஏன்தான் பிறந்தார்களோ, ஒரு தன்மானம் இல்லாத பிள்ளையை பெற்றோர்கள் ஏன்தான் பெற்றார்களோ, அல்லாஹ்வின் சாபத்தை பெறுவதற்கா இல்லை 1000 கன்னிகள் அழுவதற்கா. பாட்டாவே பாடிட்டீங்களா நடுவர் அவர்களே? இதுதான் நடுவர் அவர்களே. இதை சொல்றதுக்கு ஒரு ஆலிம்சா தேவையா? இப்படிப்பட்ட வரிகள்லாம் என்ன செய்யறாங்க, இந்த மக்கள் கேட்டெடுத்தாலும் அந்த திருமணத்துல போய் கலந்துக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யப்படுது, சமூக மக்கள் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த வரதட்சணை பெரிதும் ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி எதிரணியினர் சொன்னாங்க, ஸ்டவ் வெடிக்குதான், கேஸ் வெடிக்குதான், ஸ்டவ்வுக்கும் கேஸுக்கெல்லாம் 6th சென்ஸ் இருக்கு, 6ஆம் அறிவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. சிசு கொலை நடக்குது, தற்கொலை நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் ஆலிம்சா தான். உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா? எதிரணியினர் பார்த்து கேட்கிறேன், எந்த ஆலிம்சா போய் சபை போய் வெடிக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு? எந்த ஆலிம்சா என்ன செஞ்சாரு, மனநிலையை ஊத்தி தீயப்படுத்தி கொளுத்து வச்சுக்கிட்டு இருந்தார்? எந்த ஆலிம்சா தற்கொலையை தூண்டிக்கிட்டு இருந்தார்? அப்ப இப்படிப்பட்ட என்ன செய்யறாங்க, ஆலிம்கள் மீது ஒரு பழி போடக்கூடிய ஒரு நிலைமையை சொல்றாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களை பார்த்தோம் அப்படின்னா எந்த ஆலிம்சா என்ன செய்ய மாட்டாரு, வீட்லயும் ரோட்லயும் நடக்க மாட்டாரு. எல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னா புழல் ஜெயிலையும் தீகாரிலையும் தான் இருப்பாங்க. நீங்க நாளைக்கு தொழுக வைக்கனா கூட பரவாயில்ல தான் அவங்களை கூட்டிட்டு வந்து தொழுக வைக்க நடுவர் அவர்களே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்கிறோம், இவர்கள் ஒரு சமூகத்தை என்ன செய்யறாங்க, காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை தான் பாக்குறாங்க. சமூக தீமைனா என்ன, இருக்கக்கூடிய எல்லா மக்களாலும் அறியப்பட்ட ஒரு தீமை தான் சமூக தீமை. இன்னைக்கு மது குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. இதை போய் யாராவது நல்லதுன்னு சொல்லுவாங்களா? மது குடிக்கிறது எல்லா மக்களும் சொல்லுவாங்க, மது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு என்று சொல்லுவாங்களா இல்லையா? இதை விட பன்மடங்காக இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வரதட்சணை ஒரு மிகப்பெரிய அநியாயம் சொல்றாங்களா இல்லையா? வரதட்சணை கொடுக்கிறவங்களும் இது அநியாயம் தான் சொல்றாங்க, வரதட்சணை வாங்கக்கூடியவர்களும் இது அநியாயம் தான் சொல்றாங்க. இது எப்படி, இதை சொல்றதுக்கு ஒரு ஆலிம்சா வேணும் என்றால் இது எந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, இந்த சமூகத்தை என்ன செய்யறாங்க, காப்பாற்றக்கூடிய ஒரு வேலையை பார்க்கறாங்க. அதே மாதிரி நான் என்ன கேட்கிறேன், இந்த வரதட்சணை எங்க ஆரம்பிக்குது?
மண்டபத்துல தான் ஆரம்பிக்குதா? இமாம் தான் சொல்லி கொடுக்கிறாரா? நிச்சயமாக கிடைக்காது. ஒரு வரதட்சணை எங்க ஆரம்பிக்குது? ஒரு பெண் பார்க்கும் படலத்திலே ஆரம்பிக்குதா இல்லையா? ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்தில் திருமணத்திற்கு என்ன கேட்கிறாங்க? உங்க பொண்ணு வந்து என்ன செய்யறாங்க? தொழுகையாளியான பொண்ணா? உங்க பொண்ணு திருக்குறான் ஓதக்கூடிய பொண்ணா? கொள்கையில உறுதியான பொண்ணா? இப்படியா பாக்குறாங்க. போனோடனே அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன? உங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? உங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? நகை எவ்வளவு போடுவீங்க? பணம் எவ்வளவு கொடுப்பீங்க? பைக் வாங்கி தருவீங்களா? கார் வாங்கி தருவீங்களா? சீர் வருஷம் தருவீங்களா? கேட்கிறாங்களா இல்லையா? ஒரு வீட்டிற்கு வரக்கூடிய பெண்ணிடத்துல என்ன வேணுமா? வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வேணுமா? டிவி, வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜ், கட்டில், மெத்த, தலகாணி, வீட்டு ஜாமான் எல்லாமே வேணுமா? எதுக்கு இதெல்லாம் கேட்கறீங்க அப்படின்னா உங்க பொண்ணு வந்து என்ன செய்யும்? சந்தோஷம் இல்லாம இருக்கணுமா இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க? வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல கஷ்டப்படாம என்ன செய்யும்? நம்ம பொருள் என்று சொல்லி என்ன செய்வாங்க? சங்கோச்சப்படாம பயன்படுத்துவாங்க இல்லையா? அதனால எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக இந்த சமூகம் இருக்குது. என்னுடைய உரையினுடைய இறுதிக்கு வந்த நடுவர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, அத்தீனு நசீஹா, இஸ்லாம் என்றாலே பிற நலனின் மீது அக்கறை கொள்வதுதான் அப்படின்னு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் வரதட்சணையின் காரணமாக இன்றைக்கு ஒரு பெண் வீட்டாருடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? பிச்சைக்காரர்கள் ஆக்குறாங்க, கடன்காரர்களாக ஆக்குறாங்க, அவர்களை சுரண்டி அவருடைய ரத்தத்தை குடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இதுக்கு பேர் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய பிற நலன் நாடுதலா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தை என்ன செய்வாங்க? ஐயாமுல் ஜாஹிலியாம்பாங்க. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த அபூஜஹல் கூட என்ன செய்ய கிடையாது, இந்த வரதட்சணை வாங்கின கிடையாது. இன்றைக்கு இந்த சமுதாய மக்களுடைய நிலைமையை பத்தி சொல்லணும்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லி காமிக்கிறான். அந்த மக்களை இறைவன் பாதுகாக்கிறான். எப்படிப்பட்ட பாதுகாப்பு? கடலை பிளந்து ஃபிரௌன் வந்து இறைவன் பாதுகாக்கிறான். பாதுகாக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? பல கடவுள்களை பல சமுதாய மக்கள் வணங்குறாங்க, எங்களுக்கு ஒரே ஒரு இறைவனா, எங்களுக்கும் பல கடவுளை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்டாங்களா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன செய்யுது? மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு மார்க்க அறிஞராக இருக்காங்க, அவர்கள் சொன்னாலும் கூட இந்த மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? திருந்த மாட்டான் என்றால் ஒரு சமூகமாக பார்த்து திருந்தாவிட்டால் சமூகத்தை மீது ஒழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யுது? ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கு. இறுதியாக ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு தீமையை கண்டால் அவர் அதை கைகளால் தடுக்கட்டும், நாவினால் தடுக்கட்டும், முடியலன்னு சொன்னா அவர் அதை மனதால் வெறுத்து ஒதுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இது யாருக்கு சொல்லப்பட்ட செய்தி? ஆலிம்சாக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியா? ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தி. அப்ப இந்த ஒரு செய்தியை கேட்டு நம்ம என்ன செய்யறோம்? வரதட்சணை திருமணத்தில் இன்னைக்கு போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கும் இதுல வந்து என்ன செய்யுது? பங்கு இருக்கு. அனைவரும் என்ன செய்யறாங்க? இதுல குற்றவாளிகள் அப்படிங்கறத நாங்க என்ன செய்யறோம்? உறுதியாக சொல்லிவிட்டு இறுதியாக இப்ப கேட்கிற நடுவர் அவர்களே, வாழை மரம் கட்டியது யார்? திருமணத்தில் சமூகம். கருகமணி கட்டியது யார்? சமூகம். சீரியஸ் செட் போட்டது யார்? சமூகம். வான வேடிக்கை போட்டது யார்? சமூகம். சிசு கொலைக்கு காரணம் யார்? சமூகம். தற்கொலைக்கு தூண்டியது யார்? சமூகம். வரதட்சணை கேட்டது யார்? அதே சமூகம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கார், பைக் கேட்டது யார்? அதே சமூகம் தான். வரதட்சணை பிறகு இந்த சமூகம் தான் காரணம் என்று எங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நடுவர்கள் சொல்லிட்டாங்க. இதையே நாங்க என்ன செய்யறோம்? தீர்ப்பளித்த நடுவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது வந்து ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து எல்லா அநியாயமும் பண்ணுவீங்க, எல்லா அநியாயம் பண்ணிட்டு கடைசியில வந்து செஞ்சது ஃபுல்லா வந்து நீங்க செய்யறது அடுத்த ஆள் மேல பழி போடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நரகத்துல தூக்கி போடும் பொழுது நரக காவலாளிகள் கேட்பாங்க, அலம் யாஸ்திக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிப்பவர் வரலையா அப்படின்னா, காலு லவ்குன்னா நஸ்மாவு அவ் நாக்கிலோ மாக்குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயீர், நாங்க வந்து செவியேற்றி இருந்தாலும் விளங்கி இருந்தாலும் இந்த நரகத்துல வந்து விழுந்திருக்க மாட்டோமே அப்படின்னு சமூகமே சார்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை ஆதாரமா வச்சு சமுதாய மக்கள் தான் பெரிதும் காரணமா இருக்காங்க வரதட்சணைக்கு ஒரு வாதங்களை எடுத்து வச்சிருக்காரு. பாட்டுலாம் பாடி காமிச்சாரு. இந்த பாட்டையெல்லாம் கேட்டுட்டு தானப்பா உள்ள போய் நீங்க ஜோறு திண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எல்லாம் பாடுறாங்க. இப்ப ஆலிம்கள் தான் பெரிதும் காரணம் அப்படின்னு நிலைநிறுத்துவதற்கு சகோதரர் ஷாஜ் அவர்கள் வர்றாங்க. வாங்க. ரொம்ப சோகமா இருக்காரு. ரொம்ப அவர் வச்ச வாதத்துல ரொம்ப தோன்றிட்டாரான்னு தெரியல. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்றெழ வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்தவனாக எனது வாதத்தை துவங்குகின்றேன். வரதட்சணை பெரிதும் பெருகுவதற்கு காரணம் ஆலிம்களா சமூகமா என்ற பட்டிமன்றத்திலே ஆலிம்கள் என்ற தரப்பை நிலைநிறுத்துவதற்காக வந்திருக்கின்றோம். நடுவர் அவர்களே ஒரு கேள்வி கேட்டீங்க,
ரொம்ப சோகமா கவலையா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டீங்க. ஆமா நடுவர் அவர்களே, ரொம்ப சோகமா கவலையா தான் இருக்கிறோம். எதுக்கு இந்த கவலை அப்படின்னு கேட்டா, எங்க அணியினுடைய சகோதரர் வந்து ஏராளமான வாதங்களை வந்து வலுவா வச்சும் கூட எதிரணியிலிருந்து வந்த சகோதரர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, அது பில்டப்னு சொல்லி ஒரு அறியாமை வாதத்தை முன் வச்சுட்டாப்ல. அப்ப இவ்வளவு அறியாமையில இருக்கிறாங்களே அப்படின்ற காரணத்துக்காக தான் சோகமா கவலையா வந்து இருக்கிறோம் நடுவர் அவர்களே. சமுதாய கவலை. ஆமா நடுவர் அவர்களே, சமுதாயத்தினுடைய கவலை தான். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை வந்து நாங்க செஞ்சுக்கிறோம். என்னன்னா, உங்களையும் இந்த மக்களையும் பாட்டு பாடி மதிமயக்கக்கூடிய வேலையை வந்து எதிரணியர்கள் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனால நீங்களும் சேர்ந்து பாட்டு பாடி மதி மயங்கி தீர்ப்பை வந்து என்ன செஞ்சிடாதீங்க, அந்த பக்கத்துக்கு வந்து சாதகமா வழங்கிடாதீங்க. எங்க தரப்பு வாதமும் இருக்கிறதுங்கிற கவனத்துல வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, அண்ணன் வந்து சூப்பரா பேசினாரு. எதிரணியில இருந்து வந்து எப்படிப்பட்ட வாதம்லாம் வச்சிருக்கிறாருன்னா, நாங்களே கேட்டு வியக்கக்கூடிய வகையிலான வாதம். ஆனா அந்த எல்லா வாதமுமே எங்களுக்கு ஆதரவான வாதம் அப்படின்றத வந்து இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். என்னன்னா, ஆலிம் வந்து எவ்வளவு பெரிய பரிதாபம் தெரியுமா? ஆலிம் வந்து போட்டோ ஷூட் எடுக்க போகும்போது ஆலிமை கூப்பிட்டு நிப்பாட்டீங்களா, பாவம் ஆலிம் வந்து பரிதாபம் அப்படின்றாரு. நடுவர் அவர்களே, ஆலிம் பரிதாபமா? யோசிச்சு பாருங்க. ஏன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போட்டோ ஷூட்டுக்கு கூப்பிட்டு நிப்பாட்டல ஆலிமா? ஏற்கனவே கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து 700 பாத்தியா ஊதிட்டாரு. 700 பாத்தியா ஊதி ஒவ்வொரு பாத்தியாவுக்கும் அமௌண்ட் போட்டாச்சு. இவரை கூட்டிட்டு வந்து போட்டோ ஷூட்ல நிப்பாட்டி அதுக்கு ஒரு பாத்தியா ஊதி பில்லு போட்டுருவாரு அப்படின்ற பயத்துல தான் செஞ்சிருக்காங்க. அவங்க போட்டோ ஷூட்ல இருந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா ஜிபேல பணம் கொடுத்துறாரு அவரு. நடுவர் அவர்களே, ஆலிம்கள் ஸ்கேனர் தான் வச்சிருக்காங்க, பாத்துக்கோங்க. அட்வான்ஸா போயிட்டாங்க. ஆமா, அது மாதிரி பயங்கரமா வந்து சொல்றாரு. எந்த ஒரு ஆலிமும் வந்து இவ்வளவு பழைய ஆலிம் மேல போட்டோம்னா எந்த ஆலிமும் ரோட்ல நாட்டுல நடமாட முடியாது. எல்லா ஆலிம்களும் திகார் ஜெயிலையும் புனல் ஜெயிலும் தான் இருக்கணும். தொழுகை நடத்துறதா இருந்தா கூட பரோல்ல பெயில்ல கூட்டிட்டு வந்தா தொழுகை நடத்தணும்ன்றாரு. நடுவர் அவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கொலை பண்றவனுக்கு வந்து தண்டனை அதிகமா, கொலை பண்றவனுக்கு தூண்டுறவனுக்கு தண்டனை அதிகமா? தூண்டுறவன் பிடிப்பாங்க. தூண்டுறவன் தானே பிடிப்பாங்க. அப்ப இங்க தூண்டுறது யாரு? முன்னாடி நின்று இந்த வரதட்சணை நடத்துறது யாரு? ஆலிம்கள் தானே. அப்ப உள்ள இருக்க வேண்டிய ஆளுங்க தான் நடுவர் அவர்களே. இங்க வேணா தப்பிச்சிடலாம் அவங்க, ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வின் புறத்திலே ஒருபோதும் தப்பிக்க முடியாது. இதை வந்து ஆலிம்கள் வந்து மனசுல வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்றோமா, யாரு கம்பி கட்டுறா, யாரு வந்து கலவையை போட்டு பில்டிங் கட்டுறா அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். கம்பி கட்டுற வேலையை பாக்குறோமா? என்ன வாதம் பாருங்க நடுவர்களே. என்னுடைய வாதத்துக்கு வந்து நான் வந்துடுறேன். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 39வது அத்தியாயம் 9வது வசனத்துல பேசுறான். இந்த உலகத்துல கல்வி கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப கல்வி கற்றவர்கள்னா யாரு? ஆலிம்கள் தானே. மார்க்கத்தை 7 வருஷம் 10 வருஷம் ஓதி இருக்கக்கூடிய ஆலிம்கள் தானே கல்வி கற்றவர்கள். அப்ப கல்வி கற்று இருக்கக்கூடிய இந்த ஆலிம்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதட்சணை மாபாவக குற்றம் என்பதை மக்களுக்கு எடுத்து வைத்தார்களா? இது பெரிய அநியாயம் என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களா? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஆலிம்களை பொறுத்தவரையும் அவங்க ஆசிரியர்களை போன்றவர்கள், சமுதாயம் மாணவர்களை போன்றவர்கள். ஆசிரியரா இருக்கக்கூடியவர் தான் அலிஃபார் அல்லாஹ், பாஃபார் பக்கரா, தாஃபா தபூர்க்குன்னு சொல்லி கொடுக்கணும். மாணவர்கள் அதை கேட்பாங்க. இதுலயும் தபூருக்கா என்னங்க? ஆலிம்ன்றதுனால தபூருக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஆலிம்கள் தான் வந்து என்ன செய்யணும், சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அப்ப சொல்லி கொடுக்கலங்கிறது தானே பிரச்சனை. இந்த விஷயத்தை எல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தலங்கிறதான பிரச்சனை. அது மாதிரி ஒரு வாதம் வச்சாரு, அத்தீனு அந்நசீஹா, பிற நபர்களின் மீது அக்கறை செலுத்த வேண்டும், அவர்கள் தான் மூமின் என்று வாதம் வச்சாரு. நபர்களே, நாங்களும் அதைத்தான் கேட்கின்றோம். எங்களுக்கு சாதகமான பாயிண்ட் இது. பிற நபர்களின் மீது அக்கறை செலுத்த வேண்டும்ல, அந்த அக்கறையை ஆலிம்கள் செலுத்தினாங்களா? போய் வரதட்சணைக்கு பாத்தியாவதி முன்னாடி நடத்தி வச்சாங்களே, ஆலிம்கள் அக்கறை செலுத்தி இருந்தால் அந்த திருமண சபையை புறக்கணித்து இருப்பார்கள், ஒதுக்கி இருப்பார்கள். ஒதுக்கினாங்களாங்கிறதான் கேள்வியே. அதே மாதிரி பார்க்கிறோம், ஒரு தீமையை கண்டால் கையினால தடுக்கணும், நாவுனால தடுக்கணும், வெறுத்து ஒதுக்கணும்ட்டாங்களே, கையினால அந்த ஆலிம் தடுத்தாரா? நாவுனால தடுத்தாரா? வெறுத்தாவது ஒதுங்கினாரா?
ஈமானுடைய பலவீனமான நிலை வெறுத்து ஒதுங்குதுன்னு சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது. வெறுத்து ஒதுங்கக்கூடிய வேலையை ஆளும் பெருமக்கள் செய்தார்களா? இதைத்தானே கேட்கிறோம் நாங்க. ஏதோ உட்கார்ந்துக்கிட்டு பயங்கரமா சமூகம் தான் பேசிக்கிட்டு போறாங்க. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல மறுமையில நடக்கக்கூடிய ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார். என்ன செய்தி? ரப்பனா இன்னா அதானா சாதத்னா வ குபரானா ஃபஅலௌரு சபீலா. நாளை மறுமையிலே நரக படுகொலியில் வெந்து நொந்து சாகக்கூடிய சமுதாய மக்கள் புலம்புவார்கள். எப்படி புலம்புவான்? நாங்கள் நரக படுகொலியில் விழுந்துட்டோமே, செத்து சுண்ணாம்பா போயிட்டு இருக்கிறோமே, இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் எங்களுடைய தலைவர்களை பின்பற்றினோம், எங்களுடைய முன்னோர்களை பின்பற்றினோம், எங்களுடைய ஆளுங்களை பின்பற்றினோம், அவர்கள் தான் எங்களை வழி கொடுத்து விட்டார்கள். இறைவா, அந்த ஆளுங்களுக்கு 2 மடங்கு வேதனை ஏற்படுத்துன்னு சொல்லி மறுமையிலே நரகவாசிகள் சமுதாய மக்கள் புலம்புவார்களே. இந்த ஒரு வாரம் போதாதா வரதட்சணை பெரிதும் பெருகுவதற்கு ஆளுங்கள் தான் காரணம் என்பதற்கு பேசுறாங்க. பார்க்கிறோம் மனசாட்சி இல்லாம. நடுவர்களே, நாங்க கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி அப்படின்னா, அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 40வது அத்தியாயம் 83வது வசனத்துல சொல்றான், ஃபரிஹு பிமா இந்தஹும் மினல் இல்ம். நபிமார்கள் சான்றுகளை கொண்டு வருவார்கள் கல்வி கற்றவர்கள்ட்ட. அப்படி கொண்டு வரும்போது கல்வி கற்று இருக்கக்கூடிய நாளும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அகம்பாவத்தோடு கர்வத்தோடு நடப்பார்கள். இன்னைக்கு இந்த கர்வ அகம்பாவம் ஆளுங்கள்ட்ட இருக்கா இல்லையா? ஏன்பா அந்த வரதட்சணை திருமணத்துக்கு போற, ஏன்பா முன்னாடி நடத்தி வைக்கிற, ஏன்பா இப்படி எல்லாம் அநியாயத்துக்கு ஒத்துழைப்பு தர என்று கேள்வி கேட்டால் அலிபேக் அர்த்தம் தெரியுமா உனக்கு? நாங்களாம் 7 வருஷம் படிச்சிருக்கிறோம், 10 வருஷம் படிச்சிருக்கிறோம் என்று கர்வமாக பேசக்கூடியவர்கள் யார்? ஆலிம் தானே பேசுறான். இதைத்தான் கேட்கிறோம் நாங்க கேள்வி. இன்னைக்கு இந்த சமுதாயத்துல இந்த வரதட்சணையினுடைய கொடுமையினுடைய விளைவு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு பார்க்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலையும் முதிர் கன்னிகளாக பெண்கள் தஞ்சம் வந்திருக்கிறாங்களே, காரணம் யார்? ஆலிம் இல்லையா? ஆலிம் மறுக்க முடியுமா? 30 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, திருமணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு சரியான ஒரு நிலை இல்ல. பாக்குறா, அத்தா திருமணம் முடிச்சு வைப்பாங்க, அம்மா திருமணம் முடிச்சு வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறா. தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செஞ்சிடறா? அவருடைய உணர்வுகளுக்கு வடிகால் இல்லாம சூசைட் பண்ணக்கூடிய முதிர் கன்னிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் தெரியாது. ஆலிம் காரணம் சொல்ல முடியுமா? இந்த ஆலிம் மட்டும் சமுதாய மக்கள் மத்தியிலே இந்த வரதட்சணை என்பது வன்கொடுமை, பாவச் செயல், அநியாயம் என்பதை சொல்லியிருந்தால் திருந்திருப்பானா இல்லையா? அதைத்தானே கேட்கிறோம். சுதந்திர போராட்ட காலகட்டத்தின் போது ஆலிம்கள் ஒவ்வொரு குத்துபா உரைகளிலும் பேசினாங்க. ஆங்கிலனுடைய பொருளை யூஸ் பண்ணாத, ஆங்கிலனுடைய மொழி யூஸ் பண்ணாத, ஹராம் என்று சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேட்கையை ஒவ்வொரு ஜும்மாக்கள்லையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கள் பேசியிருந்தால் இந்த வன்கொடுமை வரதட்சணை சமூகத்திலிருந்து எப்பயோ அப்புறப்படுத்தப்பட்டிருக்கும், தூக்கி வீசப்பட்டிருக்கும். அதை செய்யவில்லை என்பதைத்தான் நாங்கள் வாதமாக வைக்கின்றோம். எத்தனை பெண்கள் வீட்டை படிதாண்டி போறாங்க, உணர்வுகளுக்கு வடிகால் இல்லாம தற்கொலை பண்றாங்கன்னா, இன்னும் சில பெண்கள் வீட்டில இருந்து படிதாண்டி போகக்கூடியவங்களா இருக்கிறாங்களா இல்லையா? காரணம் யாரு? சமுதாயத்துக்கு வரதட்சணை பாவம் என்பதை, குற்றம் என்பதை, வன்கொடுமை என்பதை, அல்லாஹ்விடத்திலே கடும் கோபத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை இந்த ஆலிம்கள் சரியான முறையிலே சொல்லவில்லை, சரியான முறையிலே வலியுறுத்தவில்லை என்பதைத்தான் என்னுடைய வாதமாக நிறுவுகின்றோம். அவ சமூகத்திலே வரதட்சணை பெருகுவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களே, ஆலிம்களே, ஆலிம்களே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். வாஹிதாவன் அனிந்திர ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த ரொம்ப சோகமா வந்தாரு. ஆனா ஆலிம் சாக்கள் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி ஆலிம் சாக்கள் மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போயிருக்காரு. துல்லிய தாக்குதல் பாத்தீங்களா? நரகத்துல புலம்பக்கூடியவர் என்ன சொல்லுவாங்க? ரப்பனா இன்னா அத்தாங்கனா சாதத்தனா குபரானா ஃபஅலன் சபீலா. இறைவா, அந்த தலைவருக்குன்னு ஆலிம் சாக்கள் தான் எங்களை வழி எடுத்தாங்க, இவங்களை நாசமாக்கு, அவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடுன்னு நரகவாசிகள் கேட்பாங்கல்ல. அப்ப ஆலிம்கள் தானே எல்லாத்தையும் செஞ்சது. சுதந்திர போராட்டத்துல ஹலாலான விஷயத்தை எல்லாம் ஹராம அறிவிச்சாங்களா இல்லையா? முடி வெட்டுறது ஹராமு, ஆங்கிலேயர்கள் மாதிரி கிராப் வெட்டுறது ஹராமு, பேண்ட் போடுறது ஹராமுன்னு சொன்னீங்கல்ல, இதை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆலிம் சாக்கள் மேல ஒரு துல்லிய தாக்குதல். அதாவது தங்களுடைய அந்த கல்வியினுடைய அந்த கர்வம் திமுறல, நீ எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கலையா? வரதட்சணை வாங்கலையா? நான் அப்படிதான் நடத்தி வைப்பேன், உனக்கு என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கேன் அப்படின்னு ஒரு அழுத்தமான வாதத்தை வச்சிருக்காங்க. இப்ப வரதட்சணை பெறுவதற்கு சமூக மக்கள் தான் காரணம்னு வாதத்தை வைப்பதற்காக மதுரை மாவட்ட பேச்சாளர்
கமாலுதீன் பாய் அவர்கள் வர்றாங்க. துல்லிய தாக்குதலுக்கு எதிராக என்ன செய்ய போறாருன்னு தெரியல, பாப்போம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரதட்சணை எனும் சமூக தீமைக்கு பெரிதும் காரணம் சமூகமே என்ற கருத்தை சமூகத்திற்கு எடுத்துரைப்பதற்காக வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்கள் துல்லிய தாக்குதல் அப்படின்னு எதிரணியினர் ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேசினாங்க. அவர்களுடைய துல்லிய தாக்குதல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த குருட்டு பூனை இருட்டு விட்டத்துல பாஞ்சா எப்படி பாயுமோ அது மாதிரி அவர்களுக்கு காண்பதெல்லாம் ஆலிம்களே என்று சொல்லிட்டு போறாங்க. ஆனா நான் என்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்கு முன்பு சில சவால்களை எதிரணிக்கு விடுக்க விரும்புகின்றேன். ஆரம்பமே சவாலா? இதுதான் உண்மையான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். சரிங்களா? எந்த ஆலிமாவது வரதட்சணை கூடும் என்று எந்த ஜும்மா மேடையிலாவது பேசியதற்கான ஆதாரம் இருக்கிறதா? எந்த ஆலிமாவது பெண் வீட்டாரிடம் இன்னென்ன வரதட்சணை வேண்டும் என்று பட்டியலிட்டு கேட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கதா? எந்த ஆலிமாவது இது மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி வரதட்சணை கூடும், கொடுக்கலாம், வாங்கலாம் என்பதற்கான சொன்னதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? ஆலிம் எப்படி அப்படி கேட்பாரு? என்னங்க அப்படி ஆதாரங்கள் இருக்கதா நிரூபிச்சேன்னா அந்த பட்டிமன்றத்தை இதோடு நிப்பாட்டிடலாம். ஏன்னா அதுதான் தீர்ப்பா இருக்கும். அப்போ ஆதாரங்கள் இல்லாம ஒரு குருட்டு பூனை இருட்டு விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாயிறது தான் எதிரணியினுடைய ஒரு துல்லிய தாக்குதலா இருக்குது. ஆனா எங்களிடம் ஆதாரம் இருக்குது. ஆலிம்களுடைய பிரச்சாரத்தின் வீரியத்தினால தஞ்சாவூர் மற்றும் திருப்பூர்ல இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பள்ளிகள்ல வரதட்சணை திருமணத்தை எங்களுடைய பள்ளியில் வைத்து நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம், அத்திருமணத்திற்கு தப்த தர மாட்டோம் என்று பெரிய போர்டு வைக்கக்கூடிய அளவிற்கு ஆலிம்களுடைய பிரச்சாரத்தினால் இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகள்ல மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இவர்கள் எதிரணியில பேசக்கூடிய சகோதரர்கள் ஆலிம்களை பற்றியான ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏதோ திருமணத்திற்கு ஆலிம் சாட்ட தான் போயிட்டு கடிதத்தை மாப்பிள்ளை வீட்டார்ல இருந்தும் பெண் வீட்டார்ல இருந்தும் கொடுக்கிற மாதிரி ஒரு மாய தோட்டத்தை உருவாக்குறாங்க. இந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கிறாங்க என்று சொன்னா நிர்வாகம் எனும் சமூகத்திட்ட தான் கொடுக்கிறாங்க. ஆலிம்கள் என்பவர்கள் சாவி கொடுத்து ஆட்டக்கூடிய ஒரு பொம்மையா தான் இருக்கிறாங்க. சாவி கொடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால் நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய சமூகம் தான். கர்வம் கொண்டு ஆலிம்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்றது இல்லைன்றாங்க. மார்க்க வரதட்சணை கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சும்மா மேடையில பேசினா என்ன ஆகும்? சீட்டை கிழிச்சிடுவாங்க. இப்ப கர்வம் கொண்டது யாரு? ஆலிம் சாவா? கர்வம் கொண்ட அந்த நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய சமூகமா? அப்ப கர்வம் கொள்வது நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய சமூகம் தான் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, நொங்கு தின்னவன் ஓடி போயிட்டான், அதை நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டான். இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு பெரிதும் காரணம் சமூகமா ஆலிமா? நாங்க சொல்ற ஆலிம் தப்பு செய்யலன்னு சொல்லல, ஆலிம் செய்யறாரு, பெரிதும் காரணம் யாரு? சமூகம் தான் எங்களுடைய அது வாதமாக இருக்குது. இப்போ இந்த வாதத்தை முன்வைப்பதற்கு முன்பு இன்னைக்கு ஆலிம் சாதா வரதட்சணைக்கு எல்லாம் காரணம்ன்றாங்களே, இந்த நொங்கு திங்க சமூகம் எப்படி தெரியுமா வரதட்சணை கேட்குது? கேரளா நடந்த சம்பவம் ஆதாரத்தோட சொல்றோம். பெண் வீட்டாரிடம் ஆண் வீட்டார் கேட்கிறாங்க, BMW கார் வேணும்ன்றாங்க, 100 பவுன் நகை வேணும்ன்றாங்க, 150 ஏக்கர் நிலம் வேணும்ன்றாங்க. இதை கேட்க சொன்னது ஆலிம் சாவா? கேட்டது ஆண் வீட்டார். ஆலிம் சா கேட்க சொல்லல. சில பகுதிகளில் கேட்கிறாங்க வரதட்சணை எப்படி இருக்குன்னா, மூடைய அரிசி கேட்கிறாங்க, அந்த அரிசி கொண்டு வைக்கிறதுக்கு சில்வர் டப்பா கேட்கிறாங்க, டப்பா வைக்கிறதுக்கு வீடை கேட்கிறாங்க, வீடை கட்டுறதுக்கு நிலத்தை கேட்கிறாங்க, நிலத்தை வாங்குறதுக்கு பணத்தை கேட்கிறாங்க. இப்படி பட்டியல போட்டு சொன்னது ஆலிம் சாவா சமூகமா? எங்க ஊர் பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்துல கேட்டானா வித்தியாசமா வரதட்சணை கேட்பாங்க. நொறுக்கு தீனிகளும் தின்பண்டங்களையும் கேட்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில கேட்பாங்க. என்ன ஒரு 500 குழிப்பணியாரம் வேணும், அவன் நரக படுகொலியில விழும்போதுதான் தெரியும். 500 குழிப்பணியாரம் கேட்டதுக்கு இன்னைக்கு என்ன நிலைமையா? நரக படுகொலியில விழுகின்றோமே என்று அவனுக்கு அப்பதான் தெரியும். சுழல் பணியாரம் கேட்பான், நரகத்துல சுழலும் போதுதான் அவனுக்கு சுழல் பணியாரம் கேட்டதுக்கு இன்னைக்கு நரகத்தில் சுழட்டு கொண்டிருக்கின்றோமே என்பது அப்பதான் தெரியும். முறுக்கு கேட்பான், அவனுடைய எலும்புகள் நரகத்தில் நொறுக்கப்படும் போதுதான் முறுக்கு கேட்டதுக்கான விளைவு தெரியும். அதிரசம் கேட்பாங்க, நாளைக்கு நம்ம நரக நெருப்புல வெந்து அவனுடைய புண்களில் இருந்தும் சீல்கள் வடியும் போதுதான் அவனுக்கு தெரியும். அதிரசம் கேட்டமே, இன்னைக்கு நாம இப்படி நம்மளுடைய உடல்களில் இருந்து ரசம் போல சீல் வழியுது என்பது அவனுக்கு தெரியும். பலாப்பழ அல்வா ஊட்டிக்கிறது. ஆமா, அப்ப நாளை நரக நெருப்புல நரக பள்ளத்தாக்குல விடும்போதுதான் பலாப்பழ அல்வா கேட்டோமே, இன்னைக்கு நரக பள்ளத்தாக்குல விழுந்து கிடக்கிறோமே. எப்ப இதெல்லாம் கேட்டது யாரு? சமூகமா ஆலிமா? இத மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஆலிம்சா இருந்தாதான் எங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லல. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலக்கது யஸ்ஸரல் குர்ஆன லிதிக்ர் ஃபஹமின் முதக்கிர். இந்த குர்ஆனை விளங்குவதற்கு நாம எளிமையாக்கி இருக்கிறோம், இதை சிந்திப்பவர்கள் உண்டா என்று கேட்கிறான். அது மட்டுமா, அஃபலா தவக்கிலூன் லா ஏக்கிலூன் அஃபலா ததஃபக்கரூன் என்று சிந்தி
கேட்கிறான். இதை சொல்லி தரதுக்கு ஆளுங்க தேவையா? சரி, மார்க்கத்தை சொல்லி தரதுக்கு ஆளுங்க தேவை. சகோதரர் பேசினாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொலை செய்வனை விட கொலை செய்ய தூண்டவனுக்கு அதிக தண்டனை. 1961 வரதட்சணை தடுப்பு சட்டம் தெரியாதா? ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் யாரு ஆலிம்சாவா சொல்லி கொடுக்கணும்? விட்டா சொல்லிடுவாங்க, ஆலிம்சா தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாரு, அவர் தான் சொல்லி கொடுக்கணும் சொல்லிடுவாங்க போல இருக்கு. இந்த மக்களுக்கு தெரியாம இல்ல, இந்த மக்களுக்கு எல்லாம் தெரிகின்றது. இந்த மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபியே, உமக்கு முன் சென்ற மக்களுக்கு எச்சரிக்கையாளரை அனுப்பினாலும் அங்குள்ள சுகவாசிகள், நல்ல நோக்கடிங்க மக்களே, அங்குள்ள சுகவாசிகள் எங்களுடைய முன்னோரை எவ்வளியில் கண்டோமோ அப்படியே நாங்கள் பின்பற்றி வாழ்வோம். இன்னைக்கு வரதட்சணை வாங்கிய முதுகெலும்பில்லாத ஆண்மகன்கள் சுகம் கண்டு விட்டார்களே, அதை பின்பற்றக்கூடிய இந்த சமூகம் தான் இன்றளவும் வரதட்சணை வாங்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்ல, எதிரில சொன்னாங்க, நாளைக்கு நரகத்தில் நெருப்பில் விழுந்து கிடக்கும் போது நாங்க எங்களுடைய முன்னோரை பின்பற்றணும்னு சொல்லி 33வது அத்தியாயம் 66வது வசனத்தை விட்டுட்டு 67 68 மட்டும் சொல்லிட்டாரு. அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யகூலூன யா லைத்தனா அத்தானா வஅத்தானா ரசூலா. இறைவா, எங்களுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? எங்களுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? நாங்க எங்க முன்னோருக்கு கட்டுப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த வசனமே வரும். அப்ப மக்களுக்கு தெரியுது இந்த சமூகம் தான் எல்லா தவறுகள் என்று தெரிந்தும் இந்த சமூகம் திருந்த மறுக்கின்றது. இன்னும் இறைவன் கேட்க சொல்றான் நபியிட்ட, நபியே, நீங்க மக்களிடம் கேளுங்க, உங்களுடைய முன்னோர்கள் முட்டாளாக இருந்தாலும் அவர்களை பின்பற்றுவீங்க, அவர்கள் எதையும் சிந்திக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களை பின்பற்றுவீங்க. இவருக்கு ஆலிம்சா தான் சொல்லி கொடுக்கணும்ன்றாங்க. ஆலிம்சா அந்த பில்டிங் மேல இருந்து கீழே குதிக்க சொன்னா குதிச்சிருவாங்களா? ஆலிம்சா விஷத்தை குடிக்க சொன்னா குடிச்சிருவாங்களா? பாயாசத்துக்கும் பாய்சனுக்கும் வித்தியாசம் தெரியாதா? அப்படிப்பட்ட அடிமட்ட முட்டாளாக நாம இருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரிந்தும் இன்னைக்கு நம்மளுடைய நிலை இன்னைக்கு ஒவ்வொரு சமூகம் புரிவதில்லை. அடுத்தது சொல்றாங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்றது ஆலிம்சா தான் சொல்லணும், இல்லைன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்லி காட்டினாங்களா? பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் நீங்க அதை பிற மக்களிடம் எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். முஸ்லிமுடைய தகுதி என்ன தெரியுமா? முஸ்லிம் என்று சொன்னால் யார் தெரியுமா? அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து தான் முஸ்லிம் என்று சொல்பவரை விட சிறந்த சொல்லை சொல்லக்கூடியவன் யார் என்று கேட்கிறான். அப்போ சொல்லக்கூடிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்கு, வெறும் ஆலிம்களுக்கு மட்டுமில்ல. இந்த வரதட்சணை கொடுமையினால நடந்த சில சமூக கொடுமைகளை உங்களிடம் விவரிக்க விரும்புகிறேன். 2011 டெல்லியில் நடந்த கோர சம்பவம் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய உள்ளத்தையும் கதிகலங்க வைக்கும். பெற்றெடுத்த குழந்தைய ஒரு தந்தை கொலை செய்கின்றான். எப்படி கொலை செய்கின்றான் சொன்னால், சிவட்டில் அடித்து அந்த தலையை அடித்து கொலை செய்கின்றான். அந்த செத்த குழந்தையுடைய பின்பகுதியை பல்லால் கடித்து துப்புறான். அந்த குழந்தையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த மருத்துவர் கேட்கிறாரு அந்த தந்தையிடம், ஏப்பா இவ்வளவு கொடூரமா கொண்டிருக்கியே என்று சொல்லும்போது அந்த தந்தை சொல்கின்றான், இந்த சமூகத்தை கண்டு நான் அஞ்சுகின்றேன். இந்த சமூகத்தில் என் குழந்தைக்கு சீர் செய்து நான் சீர்குலைந்து போய்விடுவேனே என்று பயத்தில் தான் என் குழந்தையை கொன்றேன்றான். கேரளாவில் நடந்த சம்பவம், அந்த BMW காரு 100 பவுன் நகை சொன்னோம்ல, அது சும்மா சொல்ல, உண்மையில சமீபத்தில் நடந்த சம்பவம். ஒரு இஸ்லாமிய மாணவி, மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவி கூட படிக்கக்கூடிய சக மாணவனை மணப்பிடிக்க விரும்புகின்றால் பெண் பேசுகின்றாங்க. பேசக்கூடிய நேரத்தில் அவ்வளவு பட்டியல் போடுறாங்க, கொடுக்க முடியல, தற்கொலை செய்து கொண்டிருந்தால் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்றாரு, ஏமா வரதட்சணை தடுப்பு சட்டம் உங்களுக்கு தெரியாதா? படித்திருக்கிறீர்களே, நீங்க சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கின்றான். இது மட்டுமா? விழுப்புரத்துல ஒரு பெண் தனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்பதற்காக மாமியாரும் கணவரும் சேர்ந்து அவருக்கும் அந்த குழந்தைக்கும் சேர்ந்து வரதட்சணை வாங்கிட்டு வந்து சொன்னாங்க. அப்ப இதற்கும் அது அந்த பெண்மணி தற்கொலை செய்து கொள்கின்றார். இப்படி ஏராளமான பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழியோடு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த மார்க்கத்தை உங்களுக்கு வெண்மையான நிலையில் விட்டு செல்கின்றேன். இதில் இரவும் பகலை போன்று வெண்மையானதாகும். அப்ப வெண்மையான இந்த மார்க்கத்துல வரதட்சணை என்று சொல்லக்கூடிய கரும்புள்ளியை பரவ விட்டது யார் என்று சொன்னால், முதுகெலும்பில்லாத வரதட்சணை வாங்கக்கூடிய ஆண்மகன்களும், பிச்சை எடுக்கக்கூடிய வரதட்சணை வாங்கக்கூடிய ஆண்மகன்களின் பெற்றோர்களும், வரதட்சணை கொடுப்பதை கௌரவம் என்று நினைக்கக்கூடிய பெண் மக்களின் பெற்றோர்களும் வரதட்சணை கொடுத்துதான் நடத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் அது எனக்கு கேவலம் என்று நினைக்கக்கூடிய பெண் மக்களும் தான். இப்படி ஒட்டுமொத்த சமூகம் தான் இந்த வரதட்சணைக்கு மிகப்பெரிய காரணம் என்று கூறியவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். சமூகம் தான் முழு காரணம் அப்படின்றத நம்ம உணர்வு பூர்வமா கமாலின் அவர்கள் எடுத்து சொன்னாங்க. ஏன்னா ஆலிம் சாக்களை நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்களே, குழிப்பணியாரம் கேட்கறது யாரு,
மடக்கு பணியாரம் கேட்கறது யாரு, முறுக்கு கேட்கறது யாரு, அதிரசம் கேட்கறது யாரு? எந்த அஜர்த்து சொல்லி அதிரசமும் குழி பணியாரம் கேட்கறீங்க? பலாப்பழ அல்வா வரைக்கும் கேட்கறீங்கல்ல. ஏனைய வாங்கி சாப்பிடுறது எல்லாம் நீங்க எல்லாம் காரணம் அஜர்த்து. எப்படி நீங்க சொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அழுத்தமான வாதத்தை வைத்து, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லியிருந்த மாதிரி நாங்க கேட்டிருந்தா நரகத்துல வந்திருப்போமா என்று சொல்லி அந்த நரகவாசிகள் புலம்பக்கூடிய அந்த ஒரு வசனத்தையும் மேற்கோள் காட்டி 1961 வரதட்சணைக்கு எதிராக வன்கொடுமை சட்டம் போட்டாங்கல்ல, இதை சொல்றதுக்கு அதிர்த்து வரணுமா அப்படின்ற ஒரு அழுத்தமான வாதங்களை வைத்தாங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலையில இருக்கின்றோம். அதாவது இரண்டு தரப்பு வாதங்களையுமே நீங்க கேட்டிருப்பீங்க. பெரிதும் காரணம் வரதட்சணை பெரிதும் பெருகுவதற்கு பெரிய காரணம் யாரு அப்படின்னும் பொழுது அது ஆலிம்கள் தான் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். அதுவும் திருமறை குர்ஆனில் உள்ள வசனங்களை மேற்கோள் காட்டினார். ஆலிம் சாக்கள் என்பவர்கள் அவங்க கல்வியை கற்றவர்கள், கல்வியை கற்றுக்கொண்டு அந்த நிலத்துல தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அதை தடுக்காமல் இருந்தால் அது பெரிய பாவமாக இருக்கின்றது. யார் தங்களுக்கு நேர்வழி தெளிவான பிறகு அதை மறைக்கின்றார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் வரும். அல்லாஹ்வுடைய சாபம் மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய சாபமும், சபிப்பதற்கு தகுதியான அனைவருடைய சாபம் வரும். உலாயிக எலானுஹுமுல்லாஹு வ எலானுஹுமுல் லாயினூன். அல்லாஹ் அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி ஒரு விஷயம் சத்தியம்னு தெரியுது, வரதட்சணை கூடாதுன்னு தெரியுது, தடுக்க வேண்டுமா இல்லையா? தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் அங்கே போய் அல்பாத்தியா போடுறாருன்னா அப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய அற்ப கிரயத்திற்காக அவர்கள் திங்கக்கூடிய தீனி இருக்கின்றது. என்னத்தை திங்கிறாரு? மா ஏகூன ஃபீ புத்துனிஹிம் இல்லன்னார், நரக நெருப்பை தவிர வேறதனை அவர்கள் உட்கொள்ளவில்லை. அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த கடுமையில பார்த்தோம்னா, அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையில எவன் இருக்கின்றாரோ, யார் சத்தியம் தெளிவா தெரிஞ்சதுக்கு அதை மறைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது அவர்களிடத்துல மறுமையில் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு மிக இழிவான வேதனை இருக்கின்றது என்னெல்லாம் சொல்லிக்காரு. அப்ப ஒரு கல்வியை கத்துக்கொண்ட ஆலிம் ஒரு விஷயத்தை முன்னின்று செய்யறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கழுதையாக நரகத்துல தன்னுடைய குடலை வச்சு தானே ஒருத்தவர் செக்கிழுப்பாராம். யார் அது அப்படின்னும் பொழுது நன்மையை உணாரு தீமையை தடுத்தாரு. அவர் செய்யல, அவர் எல்லாத்தையும் பயானம் பண்ணிருக்காரு கரெக்டா. ஆனால் அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தவருக்கு கழுதையினுடைய நிலைமை மறுமையில நரகத்துல. அதே மாதிரி வேதம் மருளப்பட்ட அந்த வேதத்தின் அடிப்படையில சரியான முறையில் அதை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு எடுத்து சொல்லாதவர்களுடைய உதாரணம் மசலில் இமா எஹிமில் அஸ்பாரா, அவர்களுக்கு உண்டான உதாரணம் பொதி சுமக்கக்கூடிய கழுதைகளை போல எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். ஆத்தைனாகும் ஆயாத்தினா, அவர்களுக்கு நாம நம்மளுடைய வசனத்தை வழங்கணும். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆலிம் பெருமக்கள் வாங்கினாங்க, பெற்றாங்க வசனத்தை, ஆனால் அதில் இருந்தவர்கள் விலகி விட்டார்கள். அவர்களுக்குரிய உதாரணம் அவர்களுக்குரிய உதாரணம் ஒரு நாயை போல. அல்லாஹ்வுடைய அந்த எச்சரிக்கை ரொம்ப கடுமையா போய்கிட்டே இருக்கின்றது. உலாயிக்க கல்நன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், பல்ஹும் அலல்லோ, அல்ல அதை விட கேவலமானவர்கள். அப்ப அஜித் மாதிரி எல்லாம் தெரியத்தானே செய்யுது. லால் சலாம் பாத்தியா, ரஜினிகாந்துக்கு பாத்தியா எப்படி ஓதுறீங்க? ஒவ்வொரு வருஷமும் நாவது கந்தூரி நாவது தர்கால ரஜினிகாந்துக்கு பிறந்த நாளுக்கு அஜித் பாத்தியா ஒரு இறைவா ரஜினியுடைய படம் சிறப்பா ஓட வேண்டும், நீதான் வரகட்சி. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியதானே செய்யுது. வரதட்சணை என்பது இவ்வளவு பெரிய கொடூரம் என்பது தெரியாது அஜித்துமார்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிகின்றது. ஆனால் வரதட்சணையில கமிஷன் வாங்குற அஜித்துமார்கள் இருக்கின்றார்கள், மறுக்க முடியுமா? வரதட்சணையில கமிஷன் வாங்கக்கூடிய ஜமாத்தார்கள் இருக்கின்றார்கள், மறுக்க முடியுமா? அப்ப இவ்வளவு அநியாயங்களையும் அஜர்த்து தலைமை ஏற்று நடத்துகின்றார் என்றால் மிகப்பெரிய சாபத்துக்குரியவராக, அல்லாஹ்வுடைய லஅனத்தை பெற்றக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்பது இது ஒரு புறம். அதே நேரத்துல சமூகம்னு வாதிட்டான், எல்லா விஷயத்தையும் அஜர்த்து தலையில போட்டு எஸ்கேப் ஆயிட முடியாது. இல்ல யாருப்பா காரணம்? வரதட்சணை வாங்குறது யார் காரணம்? இந்த அஜர்த்து தான் காரணம், இவரு தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லி ஓடிட முடியுமா? தப்பிக்க முடியுமா? யோசனை பண்ணி பாரு. படைச்ச இறைவன் கேள்வி கேட்க மாட்டான்.
உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் அன் ராயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவரும் தனது பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார். அஜர்த்து சொன்னாருன்னு சொல்லி நாம வரதட்சணையை நியாயப்படுத்திட்டு போனால் மறுமையில அல்லாஹ் எழுப்பி மகசர் மீதானத்துல விசாரிக்கும் போது எதுக்குப்பா வரதட்சணை வாங்கின இந்த அஜர்த்து சொன்னார். அப்படியா, இந்த அஜர்த்து தான் எல்லாத்துக்கும் காரணமா? அஜர்த்தை கொண்டு நரகத்துல தள்ளிட்டு நீங்க எல்லாம் சொர்க்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போங்கப்பா நல்லா அனுப்பிடுவானா? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் கேட்க மாட்டான். குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொருவரும் அவர் செய்த செயலோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றார். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணுகளவு நல்லது செஞ்சாலும் அது அங்கே வெளிப்படும், அணுகளவு கெட்டது செஞ்சா அது வெளிப்படும். எல்லாத்தையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவானே. அப்ப சொல்ல முடியுமா எங்களுக்கு இது தெரியாது, அஜர்த்து சொன்னதுனாலதான் நாங்க இதை செஞ்சோம்னா? அதை கேட்டாங்களே, அஜர்த்து சொன்னா தண்டவாளத்துல தலையை வச்சிருவீங்களா? அஜர்த்து கிணத்துல ஊக்கி சொன்னா கிணத்துல ஊச்சிருவீங்களா? ஒரு அஜர்த்து சொல்றாரு, உங்க சொத்து பத்தம்ல என் பேர்ல எழுதி வச்சிருங்கப்பா, எல்லாரும் எழுதி வச்சு போயிருவாங்களா? தெரியுதுல. அப்ப அஜர்த்து மேல பலியை போட்டு எஸ்கேப் ஆக முடியாது. பல பேரும் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், மணமகனாக இருக்கக்கூடியவன் ஒரு மாட்டு சந்தையில மாடு விலை பேசப்படுவதை போல விலை பேசப்படுகின்றான். படிப்புக்கு தகுந்த மாதிரி ரேட்டு அவனுக்கு நடக்குதா இல்லையா? மறுக்க முடியுமா? இவர் இந்த டிகிரி படிச்சிருக்கிறார், இவருடைய ரேட் என்ன, இந்த மாடு இவ்வளவு கொளுத்த மாடு, அதனால இதுக்கு இந்த ரேட்டு இருக்குல்ல. அப்ப மணமகனுக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? என்னை இந்த மாதிரியான என்னுடைய மானை இனத்தை விட்டுட்டு நான் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டும். மணமகனும் பொறுப்பு. மணமகன் வீட்டார்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இப்படி மாட்டை விலை பேசி விற்பதை போல விலை பேசி விற்று பிச்சை எடுக்கக்கூடிய கேவலமான வேலையை செய்கின்றார்களே. ஈரலும் சவரொட்டியும் கேட்கிறாங்கல்ல, 10 தட்டு ஈரல் வேணும் 10 தட்டு சவரொட்டி வேணும்னு கேட்கறீங்கல்ல. குழி பணியாரம் மடக்கு பணியாரம்லாம் வாங்கி திங்க தெரியுது, நல்லா கேட்க மாட்டான் அவங்கள. அப்ப மணமகன் வீட்டாரும் திருந்த வேண்டும், மணமகள் வீட்டாரும் முடிவெடுக்க வேண்டும். இப்படி பணம் கேட்டு திருமணம் முடிக்கக்கூடிய பேடிகளை நாங்கள் எங்களுடைய பெண்ணுக்கு கட்ட மாட்டோம். மணமகளுடைய வீட்டார் முடிவெடுங்க. மணமகள்கள் திருமண பெண்களாக இருக்கக்கூடிய பெண்கள் முடிவெடுங்க. மகர் கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய ஆண் சிங்கங்களை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம். இத்தகைய பேடிகளை நாங்கள் கட்ட மாட்டோம், முடிவெடுங்க. அதே நேரத்தில் இந்த திருமணத்துல போய் உட்கார்ந்து பிரியாணி திண்டு வர்றாங்களே, அவங்களுக்கும் செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. சமூகத்துல பெரிய பங்கு அவங்களுக்கு தானே. எல்லாம் போய் வரதட்சணை வாங்குற திருமணம், கருதம் பண்ணி வாழும் எல்லாம் நடக்கின்றது. அப்படியும் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு வரக்கூடியவர்களுக்கு இறுதியாக செய்தியை சொல்லி முடிவெடுக்கின்றோம். 3 செய்திகளை எல்லாம் எச்சரிக்கின்றான். இந்த மாதிரி சபையில போய் உட்காரலாமா? அஜர்த்தே போய் உட்காரக்கூடாது, அவருக்கு எல்லாம் தெரியும். மணமகன் வீட்டார்கள் பாவத்துல பங்காளிகள். நாங்க பிரியாணி தானே போய் தின்னு உட்கார முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுற அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய சபையில நீங்கள் போய் அமராதீர்கள். அப்படி நீங்கள் அமர்வீர்களே ஆனால் இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்கள் அவன் ஒன்றுன்றான் அல்லாஹ். யார் போய் இந்த மாதிரி வரதட்சணை வாங்குற திருமணத்துல போய் உட்கார்ந்து மௌன சாட்சியாக இருக்கின்றார்களோ, வரதட்சணை வாங்குறவனும் இவனும் ஒன்றுன்றான். யார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறுக்கிறானோ, வரதட்சணை வாங்குறவன் மறுக்கிறான். அப்படி மறுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியவனுக்கு மௌன சாட்சியாக போய் உட்காரக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இன்னல்லாஹு ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. யார் என்னுடைய வசனங்களை மறுக்கின்றானோ, கேலி செய்கின்றானோ, அந்த காஃபிரையும் அதுல போய் அதை ஆமோதித்து மௌன சாட்சியா உட்கார்றானே, அந்த முனாஃபிக்குகளையும் அந்த நயவஞ்சகர்களையும் நாம நரகத்துல உண்டாக்கி விடுவோம். எல்லாருக்கும் சமமா நரகத்துல தண்டனை. நான் போய் சும்மா உட்கார்ந்து பிரியாணி தானே தின்னு சொல்ல முடியுமா? அதுல போய் அந்த மௌன சாட்சியா உட்கார்ந்தீங்களே, எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். சனிக்கிழமை வாசிகளை பற்றி எல்லாம் குணால் எச்சரிக்கிறானா இல்லையா? சனிக்கிழமையில மீன் பிடிக்காதீங்கன்னு எல்லாம் கட்டளை போட்டான். ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போகுது, இன்னொரு கூட்டம் மீன் பிடிக்கிறது தடுக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம். இன்னொரு கூட்டம் தடுக்காம சும்மா இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, யாரு தடுத்தார்களோ அவர்களை விட்டு விட்டு யாரு தடுக்காம இருந்தார்களோ அவர்களையும் மீன் பிடித்தவர்களையும் குன்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாசியின், இழிவடைந்த குரங்களை மாறுங்கப்பா என்று கட்டளையிட்டு விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப அந்த தீமைக்கு போய் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய உட்கார்ந்தவன் குரங்காம மாறினானா? இல்ல எங்க ஆலிம் அஜர்த்து மட்டும்தான் இதை செஞ்சாரு, ஆலிம் மட்டும் குரங்கா மாற சொல்லி அல்லாஹ் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? அதை போய் ஆமோதிச்சு உட்கார்ந்து பிரியாணி தின்னவனுக்கு அதுல பொங்கிருக்கின்றது. ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள், கப்பல்ல செல்லக்கூடிய 2 பேரை உதாரணமாக கூறுகின்றார்கள். கப்பல்ல மேல் தளத்தில் இருக்கக்கூடியவர்கள்
அதே மாதிரி கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் பிரயாணிக்கிறாங்க, மேல் தளத்துல தான் போய் தண்ணீரை எடுக்க வேண்டியது இருக்கின்றது. அப்படி எடுக்கக்கூடிய நேரத்துல தண்ணீருக்காக ஒவ்வொரு தடவை நம்ம ஏன் மேல போய் எடுக்கணும்? நம்ம கப்பல்ல கடல்ல தானே போயிட்டு இருக்கு, பேசாம நம்ம இங்கேயே தண்ணியை பிடிச்சிடலாமே, ஒரு ஓட்டையை போட்டோம்னா கப்பல்ல இருந்து தண்ணி பீறிட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கீழே ஓட்டையை போட போறாங்களாம். அப்ப மேல உள்ள ஆட்கள் சும்மா உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகும்? கப்பல்ல ஓட்டப்பட்டா முதல்ல கீழே உள்ளவர்கள் சாவாங்க, அடுத்து மேல உள்ளவர்கள் சாவாங்க. இதுதான் நிலைமை. இதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பு. என்ன? அந்த தீமைக்கு ஒத்துழைக்கக்கூடிய விதத்துல எல்லாரும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம். யாரு இந்த வரதட்சணை வாங்குவதற்கு யாரு காரணமாக இருந்தார்களோ அந்த மணமகன் வீட்டாரும் சரி, அந்த வரதட்சணை கொடுத்தவர்களும் சரி, அதுல போய் பிரியாணி திங்கிறதுக்காக அரை பிளேட் பிரியாணிக்காக ஈமானை அடைய வைத்தார்களே, அவர்களும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள். ஆலிம்களும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள். வரதட்சணையின் காரணமாக எத்தனை பெண்கள் வீட்டை விட்டு ஓடினார்களோ, எத்தனை தற்கொலைகள் நடந்துச்சோ, எத்தனை வீட்டுல கேஸ் வெடிச்சுச்சோ, எத்தனை பேர் ஒழுக்கக்கேடர்களாக மாறினார்களோ, எத்தனை பெண் வீட்டுக்காரர்கள் பிச்சைக்காரர்களாக ஆனார்களோ, அம்புட்டுக்கும் இந்த திருமணத்தை நடத்தி வச்ச ஆலிம் சாலை இருந்து மணமகன் வீட்டுல இருந்து மணமகன்ல இருந்து அதுல போய் ஈமானை அடை வைத்து பிரியாணி தின்ற ஒவ்வொருவரும் பொறுப்பாளர். எல்லாரும் எல்லாம் நிப்பாட்டுவான். அனைவரிடத்திலும் கேள்வி கேட்கப்படும். ஆக வரதட்சணை என்ற அந்த வன்கொடுமை பெருகுவதற்கு காரணம் ஆலிம்கள் மற்றும் இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் காரணம் அப்படின்றத சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாஹிதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.